லெவல் ரூம் வச்சிருக்காங்க. 8த் லெவல் ரூம். எனக்கு ஹரிஷ் எப்படி தெரியும்? 8த் லெவல், 9வது லெவல் அதெல்லாம் நான் நோட் பண்ண மாட்டேன். ஐடி பார்ப்பேன், வருவேன், போவேன், பேசுவேன், 2 நிமிஷத்துல ஓடிடுவேன். அவ்வளோதான். அதான் இப்ப ஐயையோ! நீ அடிக்கடி அந்த ரூம்ல நாங்கலாம் இருப்போமே. என்னுடைய ஃப்ரெண்டு அஸ்வின். ஏய் எந்த அஸ்வின்டா? எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுடா. என் எந்த ஃப்ரெண்டுடி, அஸ்வின்? என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கல, என் அஸ்வின். உன் ஃப்ரெண்டுடா? உன் ஃப்ரெண்டாடா? எவடா அவன்? எந்த அஸ்வின்டா? அஸ்வின் தெரியாதா உனக்கு? அஸ்வின்னா சீனி பில்லா, அப்புறம் செல்லம் சூர்யா. யாரு செல்லம் சொல்றான் அவன்? அதுதான் அந்த பூவே உனக்காக அஸ்வின். அந்த ரூம்ல வந்துட்டு ஒருத்தன்ட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு பேசுனானே. இருந்தான்னு ஆ, சொன்னேன். ஆ, ஆ, ஆ. அதுதான் சொல்லு, அந்த சொல்லு. அஸ்வின் தான். அந்த ம். அஸ்வின் தான். அவன் நான் தம்பி. அவனும் தம்பி தான். ஃபாலோ பண்ணியிருக்கியா? ஃபாலோ பண்ணியிருக்கியான்னா? பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை என்கிட்ட சொன்னேன். மேலே ஒருத்தன் இருக்கான்ல, மேலே ஒருத்தன் இருந்தானே, அவன் முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு கேட்டா ம். சொல்லு, உண்மையை சொல்லு. இல்ல அன்ஃபாலோ பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஏன்னா அவனை தொடச்சு எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்களா. எஸ்எம்ல அவன் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்களா. அஸ்வினியா? ஆமா, ஏன் அஸ்வின் என்ன பண்ணா? என்னடி பண்ண அதான் செல்லம்? சொன்னேன்ல உன்ட்ட. அந்த ப்ராப்ளமா? தூங்கிட்டு இருக்கும் போது கிளவி கம்பளை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னேனே. டேய் இருடா. செல்லம் ஜெனிமா ம் அந்த ப்ராப்ளமா? அது இல்ல மம்மி செல்லம். அது வந்துட்டு இது வேற இவங்களுக்கும் கட் அவங்களுக்கும் பண்ணிட்டேனா? ப்ராப்ளம் ஆயிருச்சு. நான் வந்துட்டு அன்ஃபாலோ பண்ணேன். அதனால வந்து திட்டிட்டு இருந்தான். அவனுக்கும் எனக்கும் இப்போ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன்னா, அஸ்வினுக்கும் எனக்கும். ஆமா. கேக்குதா? அந்த ப்ராப்ளம். கேக்குது. போக முடியாது. வேணாம் சும்மா இருங்க. அக்கா சைடு கேக்குதா? அஸ்வினா இது ஃபாலோ நான் பண்ணி வந்துட்டு வீட்ல சொல்லியே நான் இது பண்ணிட்டேன். தட்டிட்டேன். சரியா? அந்த ஐடியா. இந்த நான் ரோட சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. நீ அவனை ஃபாலோ பண்ணி அன்ஃபாலோ பண்ணிடு. அது வரைக்கும் சேஃப். அவங்களுக்கு போற ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவனால. உள்ள எந்த வந்துட்டானுங்க. அஸ்வின்? அந்த அந்த கல்யாண மாப்பிள்ளை உன் மாதிரி தம்பி பேசிருப்பானே. ஆமாமா. கல்யாண மாப்பிள்ளை மாதிரி அந்த சட்டை போட்டுக்கிட்டு இருப்பானே. அந்த அஸ்வின். ஐயோ நான் தேடணும்னா 366 ஃபாலோவர்ஸ்ல தேடி அன்ஃபாலோ பண்ணணும். ஏன் பண்ணலன்னா நல்லா இருக்கும். ஒருத்தன் வந்து சொன்னானா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்காகல நான் போய் அவ்வளவா பேச மாட்டேன் வினோ. இப்போ உன்கிட்ட மட்டும் நான் எவ்வளவு பேசியிருப்பேன்? எல்லார்கிட்டயும் என்னன்னா என்ன அவ்வளவுதான். புரியுதா? என்னன்னா எனக்கு க்ளோஸ் என்ன ஃப்ரெண்டு எல்லாம் கிடையாது. யாரும் நானும் எதுவும் கிடையாது. அவன் என்ன தம்பி அக்கான்னு கூப்பிடுவான் அவ்வளவுதான். நான் 2 நிமிஷம் போய் உட்காருவேன். ஒரு 5 மினிட்ஸ் டாஸ்க் பண்ணுவேன், ஓடிடுவேன். உன் ரூம்ல மட்டும் எவ்வளவு நேரம் உட்காந்து நீ பார்த்திருக்க நீ? சொல்லு. ஐயா, நீ வேற அவனை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை இங்கே எஸ்எம்லேயே ஒரு 50 ஐடி கிட்ட சுற்றிட்டு இருக்கு. எந்தெந்த ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கவுங்கலாம் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ரூமில் சிங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 10 பேர்கிட்ட. அவன் மாசனோட ஃபாலோவர்ஸ் 7 பேர் இருந்ததுனால எல்லாம் அந்த ரூம் எல்லாமே கிழிவாங்க வச்சுக்கோங்க. மொத்தம் 50 ஐடி ஆயிடுச்சு. எத்தனை ஐடியா அவன் பேன் பண்ணுவான்? ஒரு ரூமில் வரானா நான் சொன்னா கேட்க மாட்டேன். அப்புறம் கஷ்டம். நான் அவன் பக்கம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா அவன் பண்ண வேலை அந்த மாதிரி இருந்தது. டோராவே என்ன சொல்லுது? டோரா சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். ஃபாலோ சின்னவாளா பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரியலையே. அன்ஃபாலோ பண்ணிடு டோரா. அன்ஃபாலோ பண்ணிட்டு நல்லது தான் சொல்கிறேன். மொத்தமாக பண்ணிட்டேன். பார்த்து பண்ணிட்டேன். அக்குவா நீயும் பண்ணிடு. அஸ்வினா ஃபாலோ பண்ணியிருந்தானே. மாட்டேமா நான் பொண்ணுங்க சைட்ல இது பொண்ணுங்களை திட்டி நான் பார்த்துருக்கேன் யாரையாவது. தெரியல செல்லம். ஏதோ சொல்றாங்க, நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகலைன்னா அவங்க கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்கள வச்சு இவங்க செய்வாங்க. இவங்க அவனுக்கு ஆகலைன்னா அவங்கள வச்சு இவங்க செய்வாங்க. இப்படி மாத்தி மாத்தி செய்யறது தானே எஸ்எம்ல. அப்படிதான் கிடையாது. அவன் பண்ண வேலைலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்குள்ள ப்ராப்ளம் நீங்க பார்த்து பேசிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். ஓகே. இந்த பாப்பாவே மனசு பாப்பு இல்லை. வெல்கம் பாப்பா செல்லம். நீ அஸ்வினோட பாப்பா இங்க பாரு. அது எப்படி கேன்சல் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். உன்னோட ரூம் இருக்குல்ல, மை ரூம்னு இருக்கு பாரு. அதுல போயிட்டு அட்மின் லிஸ்ட் வரும். எந்தெந்த ரூம்ல நீ அட்மினா இருக்கன்னு. மேல வா. எந்தெந்த ரூம்ல அட்மினா இருக்குன்னு. அவ ரூம்ல போய் நீ கேன்சல் பண்ண முடியாது. லூசு, அவர் ரூம்ல போய் நீ கேன்சல் பண்ண முடியாது. நான் உன்னோட இதுல இருந்து வரும். ஃபாலோல இருந்து எடுக்க சொல்லு முதல்ல. சரியா? அரிசி அதுல போயிட்டு அதுல போயிட்டு நீ வந்து கேன்சல் கொடுத்தீங்கன்னா போதும். அட்மின் கேன்சல் ஆயிரும்.
மை ரூம் போ. மை ரூம் இது இருக்குதுல்ல, அந்த பார்ட்டின்னு காட்டுதா? அத டச் பண்ணு. பார்ட்டின்னு காட்டுறத டச் பண்ணு. இன்று முதல் ஹாப்பி. டச் பண்ணினா, அதுல வந்து நீ எந்தெந்த ரூம்ல அட்மினா இருக்கங்கிறது எல்லா லிஸ்ட்டும் காட்டும். சரியா? அதுல போயிட்டு பூவே உனக்காக அட்மின் அந்த ரூம்ல போய் இது பண்ணினா, கேன்சல் இருக்கிறதுல டச் பண்ணினா போதும். கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அவன் ரூம்ல போய் உன்னால கேன்சல் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி பண்ணு. பார்ட்டி போ. உன்னுடைய நாயகனே உலகெங்கும் நல்லவனே உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. கேக்குதா? கேக்குதுட்டு கால் பண்றதுக்கு மியூட் போட்டு வச்சுட்டுனா அது அப்படியே இருந்திருக்கும் போல நான் கவனிக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா அவனை மாதிரி தரங்கெட்ட கேடுகிட்டனா எவனுமே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. சிஸ்டர், இந்த பூவெல்லாமன் வாசம் அந்த ரூம் ஓனரா? ஆமா, ஆமாண்ணா. அவர் 2 ஐடி வச்சிருக்காருல்ல. இத்தனைக்கும் தெரியுமாங்க சிஸ்டர்? ஹரிஷ் இல்ல இத்தனைக்கும் என்ன தெரியுமா? அது ஃபாலோ வினோவோட பண்ண room நான் பண்ணல. தெரியுங்களா? அது வினோவோட ரூம். வினோ வந்து அந்த ரூம் அவனுக்காக விட்டு கொடுத்தாரு. ஓ, அது வினோவோட ரூம். வினோ வந்து அவனுக்காக விட்டு கொடுத்தாரு. ஃபேமிலியவே அவனுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. இப்பேற்பட்ட கேரக்டரை என்ன சொன்னாலும் எனக்கு தெரியல. சரியான நன்றி கிட்ட நாய் அவன். எனக்காக இல்ல, மதினத்துவன் அவனை நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். பொண்ணு விஷயத்துல நிறைய சேக்கடி போட்டிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சதுனால அவனை பாதி பசங்க கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் ஃபேக்கடியே போடுறவன் எங்கள்கிட்டயே வந்து கேட்டான். வந்து நான் என்கிட்டயே வந்து ஒரு பொண்ணு வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டா அதனால அந்த பொண்ணுக்கு வந்து ஃபேக் ஐடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்களால போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேற ஒரு மூலியமா போட்டான். அவன் அன்ஃபாலோ பண்ணிட்டான். அதெல்லாம் பண்ணுவான் அவன். சரி, அவன் இப்போ பண்ணதுனாலதான் அவன் தங்கச்சி போயிட்டு அவன் அண்ணன்ட்ட போய் சொன்ன உடனே அவன் அண்ணன் வந்து தான் மதி எஸ்எம்லேயே வந்து இதுவா எஸ்எம்லேயே வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் ஓப்பன் ரூமில் எங்கேயுமே வரமாட்டான்ல. இப்போ நீங்கள் எதுக்கு மாட்டணும் அவனை ஃபாலோ பண்ணி என்னை தேடிட்டு ஹர்ஷினின்னு ஒரு ஐடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஐடி வந்துச்சு. நான் ரூம்ல லைவ் பார்க்கலான்னு போனேன். அந்த ஐடியா பிளாக் கலர்ல ஒரு பொண்ணோட இது வச்சுட்டு வந்தாங்க. ஆமா, அந்த ஐடியா சொல்றீங்க? தெரிய வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் என்ன அவன் கூட இருக்கிற பொண்ணுங்க ஏன்னா அவன் ரூமில் வரமாட்டான். ரூம் மட்டும் வெளியே வரமாட்டான். அவன் ஃபாலோவர்ஸ் கிழிச்சா அவன் வெளியே வருவான். வெளியே வந்து பேச வருவான். அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் அவனை வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவனை அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவன் கண்டிப்பாக வெளியே வந்து பேசுவான். நீ அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுங்க திட்டுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அக்வா